அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அந்தன் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய சினிமா சார்ந்த விஷயங்கள் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ நம்ம அந்த பிரச்சாரத்துலேருந்து நான் தொடங்கிறேன் சார். நீங்கள் நினைப்பீங்க என்னடா மாநாடு அதுக்கப்புறம் பிரச்சாரமா அப்படின்ட்டு. ஸோ எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த சுற்றுப்பயணத்தோட முதல் படியாக திருச்சியில் தொடங்கியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதை? அந்த ரோட் ஷோ இருக்கக்கூடாதுனாங்க, அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சுற்றுப்பயணத்தில் முதல் சுற்று எப்படி முடிஞ்சிருக்கு? முதல் சுற்று வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. ஏகப்பட்ட நிபந்தனைகள் மீறப்பட்டிருக்கு. உள்ளபடி அந்த நிபந்தனைகள் விதிக்கும் போதே நமக்கு தெரியும் இது எதுவுமே இங்கே கடைபிடிக்க முடியாது அப்படின்னு. சரி. இன்னொன்று, விஜய் அந்த திறந்த வேனில் மக்களை பார்த்து போகிறதுக்கு அனுமதி மறுத்திருக்காங்க. அதை அவர் கேட்டிருக்காரு. பட் என்னை பொறுத்தளவுக்கு அதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அவ்வளவு பேர் திரண்டு நின்றது விஜயினுடைய முகத்தை பார்க்கறதுக்கு. தடையை மீறி கூட நான் மேலே டாட்டா காமிப்பேன் அப்படின்னு அவர் செஞ்சுருந்தாருன்னா அது நல்லா இருந்திருக்கும். எப்போவுமே ஒரு அரசியல் தலைவருக்கு அதுதான் அழகு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆமாங்க சரிங்கன்ட்டு போகிறது சரியாக இருக்காது இல்லை. ஏன்னா இப்போ ஒரு தவறான விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. இப்போ போகிறதே ஒரு மக்களை சந்திக்க. ஆனால் நீங்கள் வேனுக்கு மேலே நின்று கையை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது ஏன் காட்டக்கூடாதுன்னு கேட்கணுங்களா? காட்டினா என்னங்க, என்ன பிரச்சனை ஆயிரும்? நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் எங்கே அனுமதி கொடுத்தீங்களோ அங்கே தான் என்னை பேச சொல்லியிருக்கீங்க. நான் அங்கே தான் பேச போகிறேன். ஆனால் என்னை பார்க்க வர்ற மக்களை நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும்ல. அப்போ நான் மேலே ஏறி கையை காட்டுறதோ கும்பிட்றதோ என்ன தவறுன்னு கேட்கணும், ஆர்கியூ பண்ணணும். ஓகே. அப்போது ஒரு வெறும் புசியானது மட்டும் போகாமல் கூடாது 10 லாயர்களை நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னா அவங்க கரெக்டாக கேள்விகளை கேட்டிருப்பாங்க. அது ஒரு அனுமதி கூட வாங்கிட்டு வந்திருக்கலாம். அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தட்டு தடுமாறி இனிமே தான் ஒன்று ஒன்றா கற்றுக்கும் போல இருக்குது. அதனுடைய முதல் படியிலே இன்னும் அவங்க நின்றுட்டு இருக்கிறதா தான் எனக்கு இந்த சம்பவம் தோணுது. மற்றபடி அந்த கூட்டம், அவங்க விஜய்க்கு கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸு, விஜய் அவங்க மேலே காட்டின அந்த திருப்பி கொடுத்த அன்பு இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. பல இடங்களில் விஜயினுடைய அந்த குறும்புத்தனங்கள், அப்புறம் ஒரு இடத்துல வேலை கொடுக்குறாங்க, அதை எந்திரிச்சு நின்று வாங்கி அந்த வேலை வச்சுட்டு ஒரு போஸ் கொடுத்து, அதான் இதற்கு முன்னாடி வேல் அரசியல் பண்ணவர் ஒருத்தர், அந்த வேல் அரசியலை நானும் கையில் எடுக்கிறேங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அது இருந்துச்சு. ஓகே. ஸோ அதனால் பொதுவாக அவரை கிறிஸ்தவர் அப்படின்னு இங்கே சொல்லி தனிமைப்படுத்துகிற ஒரு முயற்சி இங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. அதையெல்லாம் முறியடிக்கிற விதத்தில் அவர் கையில் ஒரு வேல் வருது. அந்த வேலை ஒரு பதிபக்தியோடு வாங்கி ஒரு போஸ் கொடுக்குறாரு. அதை ரொம்ப பாதுகாப்பாக உள்ளே வைக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நான் எல்லாருக்கும் பொதுவானவங்கிற எண்ணத்தை அங்கே உருவாக்குது. ஸோ அப்போ அந்த கனெக்ட் ஆகிறது, மக்களோட கனெக்ட் ஆகிறது, அவங்களோட கையை காமிக்கிறது, அந்த செல்ஃபி எடுக்கிறது, ஒரு கூலர்ஸ் ஒருத்தர் கொடுக்குறாரு, வாங்கி போட்டுக்கிறாரு, துண்டை வாங்கி போட்டுக்கிறாரு, தூரத்தில் நிற்கிற ஒரு மாவட்ட செயலாளரை கேட்குறாரு என்னையா நீங்கள் நிற்கிறேன்னு. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஜோவியலாக அவருக்கு இன்னும் கூடுதல் அவர் மீது ஒரு மரியாதையை தான் அது ஏற்படுத்தி. இருந்தாலும் திருச்சி விஜய் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்படி சார் இருக்குது? அந்த மக்கள் கொடுத்த அன்பை பார்க்கும்பொழுது பிடிச்சிட்டாரா சார்? அந்த கோட்டையை பிடிச்சிட்டாரா? கோட்டையை பிடிக்கிறதெல்லாம் தேர்தல் முடிவுகள் தாங்க சொல்லணும். சரி. வெறும் கூட்டத்தை வச்சுட்டு நீங்கள் திருச்சி கோட்டையை நாங்கள் பிடிச்சிட்டோன்னு சொல்ல முடியாதுல்ல. அங்கே பலம் வாய்ந்த 2 பேர் இருக்காங்க. KN நேரு இருக்கார், அன்பில் மகேஷ் இருக்கார். ஸோ இவங்க 2 பேரையும் மீறி நீங்கள் அங்கே போய் கால் ஊன்றுவதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம். கூட்டம் வந்திருக்கு, உங்களுக்கு அளப்பரிய ஆதரவெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் காலகாலமாக அங்கே அரசியல் நடத்தினவங்க, இப்போ அவங்க ஒரு தெருவை சொன்னால் அந்த வீட்டில் கடைசி வீடு யார் வீடுங்கிறத அவங்க சொல்லுவாங்க, நடு வீடு யார் வீடுங்கிறத சொல்லுவாங்க, முனை வீடு யார் வீடுங்கிறத சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு திருச்சியை தெரிந்து வைத்திருக்கிற 2 பெரிய நபர்கள், பெரிய முதலைகள் 2 பேர். அதை மீறி நீங்கள் அங்கே ஜெயிக்கணும். அப்போ திருச்சி என் கோட்டையாக மாறிடுச்சுன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா வேணா ஒரு அழகுக்காக சொல்லலாமே தவிர, அந்த மக்கள் கூட்டம் அளப்பரியது, அவங்க கொடுத்த அன்பு அளப்பரியது, அது வேறு. ஆனால் இன்னும் நீங்கள் கடுமையாக அங்கே உழைக்கணும். அங்கே இருக்கிற விஜயினுடைய தளபதிகள் உழைக்கணும். எல்லாத்தையும் தாண்டி மக்கள் அதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ வர்றவங்க ஓட்டு ஒரு 80% வந்துருங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அவ்வளவு இன்னல்களை கடந்து ஒருத்தரை பார்க்க வர்றான்னா ஒரு ஓட்டு போடுறதுல அவனுக்கு ஒரு சிரமமும் கிடையாது. அவன் தூங்குறான், தவிக்கிறான், தண்ணி இல்லாமல் தவிக்கிறான், சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறான், நிற்கிறான், உருள்றான், புரள்றான், எல்லாம் எதுக்காக?
உன் மேலே நான் வச்சிருக்கிற அன்புக்காக. அப்போ அது ஓட்டா மாறாத என்ன? ஓகே, பல பேர் அது ஓட்டா மாறுமான்லாம் கேள்வி கேட்குறாங்க. அது ஓட்டா மாறுமான்னு கவலைப்பட வேண்டியது விஜய் தானே. சரி, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் தேர்ட் பர்சன், ஓட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள், நீங்கள் அது ஓட்டா மாறுமான்னு கேட்குறீங்க. ஓட்டா மாறக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லணும். அப்போ ஓட்டா மாறுமான்னு சம்மந்தம் இல்லாதவங்களாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் முடிவுகளை நம்ம இப்போ சொல்ல முடியாது, அது வேறு. ஆனால் இந்த கூட்டம்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது. ஓகே, ஏர்போர்ட்லேருந்து அந்த மரக்கடை வரைக்கும் திருச்சியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுச்சு சார். விஜயோட இப்போ மைண்ட் செட் அப்படின்றது எப்படி இருக்கும்? ஏன்னா முதல் அடியா திருச்சியில் எடுத்து வைக்கிறாரு. இருந்தாலும் அந்த கூட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தன்னோட பலத்தை நாளுக்கு நாள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. கட்டாயமா இப்போ அவர் எதிர்பாராத கூட்டமாக தான் அதை நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து முதல் மாநாட்டிலே அவ்வளோ கூட்டம் வரும்னு அவர் எதிர்பார்க்கல. அங்கேயே ஒரு திக்கு முக்காடிட்டார். அதற்கப்புறம் 2வது மாநாட்டில் சற்றும் குறையாத ஒரு கூட்டம் வந்து அவர் இன்னும் குதூகலப்படுத்துச்சு. இப்போ 2 மாநாட்டுக்கு ஆள் வந்துட்டாங்க, நீ சுற்றுப்பயணம் பார்ப்போம் அப்படின்னாங்கல்ல, இதான் வந்துட்டார். பார்த்தீங்கன்னா அது ஒரு அநியாய கூட்டமாக மாறி போச்சு. நமக்கு என்னென்னா எங்கேயாவது புட்டுக்கிட்டு ஏதாவது விழுந்து அதுதான் பயமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு முறை விஜய் வெளியில் வரும் பொழுதும் ஏதோ ஒரு உயிரிழப்பு நடக்குதுன்னா அது ஜஸ்ட் சம்பவமாக நம்ம கடந்து போக முடியாது. ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை அது. அப்போ வர்றவங்களும் கவனமாக இருக்கணும். விஜயும் வந்து அதற்குண்டான பாதுகாப்பை அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ இந்த முறை வந்து காவல்துறையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டமாக அது மாறிடுச்சு. ஸோ அதனால் என்ன இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த சந்தோஷம் முகத்தில் தெரிஞ்சுது. அவர் முகத்தில் வந்து தனியாக அந்த சந்தோஷம் தெரிஞ்சுது. ஓகே, அவர் பேசிகளை வந்து நிறைய பேரை ரிஃப்ளெக்ட் பண்ணார் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஜெயலலிதா அம்மையார் அவரோட வசனங்களாக இருக்கட்டும், விஜயகாந்த் அவர்களோட வசனமாக இருக்கட்டும், சார் எப்படி அதை எடுத்துக்கிறது சார்? அதுதான் இருக்க போதா இன்னையோட விஜயோட? இல்லைங்க, அதை நீங்கள் வந்து அது ஒரு பாணியாக வேணா நீங்கள் சொல்லலாமே தவிர அது வந்து அவங்கள காப்பி அடித்தார் இவங்களை காப்பி அடித்தாருன்னு அதை நான் சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள்கிட்ட கேள்வி கேட்டு அவங்கள்ட்ட இருந்து பதில் வாங்கும்போது நீங்கள் நேரடியாக உரையாடுகிற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வந்துடும். என்ன பார்த்து கேட்டார் அப்படிம்பாங்க. அப்போ அந்த சந்தோஷத்தையே அவங்களுக்கு அவர் கொடுக்குறாரு. ஸோ அதைத்தான் நீங்கள் அப்படி பார்க்கணும். நீங்கள் ஜெயலலிதா அம்மா அப்படி பேசுனாங்க அதனால் விஜயும் பேசுகிறாருன்னு அதை அப்படி எடுத்துக்கக்கூடாது. சரி, அது விஜயகாந்தரோட புகைப்படமும் அங்கே பார்க்க முடிஞ்சிச்சு சார். அப்படின்றப்ப கனெக்ட் பண்ணுறாங்களோ அங்கே இருக்கிற மக்களே, அங்கே இருக்கிற ஆடியன்ஸு கனெக்ட் பண்ண? இல்லைங்க, அவரும் வந்து அங்கே அந்த பகுதிகளில் மிகவும் விரும்பப்படுகிற ஒரு தலைவராக இருக்கார். வர்றவங்க கொஞ்சம் பேர் கையில் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க. அவரும் வந்து அவர் பாணியில் பேசுகிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து அவர் அறியாமல் வர்றதா இல்லை திட்டமிட்டு வர்றதான்னு நமக்கு தெரியல. ஆக மொத்தம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவர் அன்னைக்கு இருந்துட்டார், அவ்வளோதான். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் போக முடியல அப்படின்னா அவங்க இரவு ரொம்ப நேரம் ஆயிடுது அப்படின்னு வராங்க. அடுத்த நாள் காலையில் விடியறதுக்குள்ளார போஸ்டர்ஸ் பார்க்க முடியுது அவருக்கு எதிராக. எப்படி சார் அது? நிஜமாலுமே அங்கே இருக்கிற விஜய நேசிக்கிற மக்கள் அடித்த போஸ்டர்ஸா? யார் அடித்த போஸ்டர்ஸ்? உடனே நேசிக்கிறவன் உதைச்சா கூட அமைதியாக போயிடுவான். சரி, நீங்கள் கலகம் பண்ணுறவன் தான் இந்த வேலையெல்லாம் செய்வேன். அப்போ இங்கே வந்து எப்படியாவது விஜய் மீது ஒரு கரையை பூசிடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. உள்ளபடியே இப்போ அவர் வந்து இந்த பெரம்பலூர் போகலை, அரியலூரை முடிச்சுட்டு வர்றதுக்கே மிட் நைட் ஆகிப்போச்சு. அதற்கப்புறம் வந்து அவர் அங்கே போய் அவங்களுடைய தூக்கத்தை கெடுத்து அது தேவையில்லைன்னு நினைக்கிறாரு, வந்துட்டார். அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். ஆனால் நிச்சயமாக இந்த டிசம்பருக்குள்ளே அல்லது டிசம்பர் முடிஞ்சு கூட அந்த இடத்த அவர் ஃபில்லப் பண்ணுவார் நான் நம்புகிறேன். ஆமாம் சார், ஏன்னா ஒரு அறிக்கையிலே சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக நான் வருவேன். ஆமாம், அது ஃபில்லப் பண்ணுவார். இன்னொன்று இப்போ பிரேமலதா கூட சொல்லியிருக்காங்க, பயணத்திட்டம் வகுக்கிறதுல இன்னும் விஜய் வந்து சரியான நபர்களை வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்னா இந்த பயணத்திட்டம் இப்போ இவ்வளவு க்ரௌடு வருது, ஊர்ந்து தான் போக வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒரே நாளில் நம்ம 3 மாவட்டத்தை 3 தொகுதியை மீட் பண்ண முடியுமாங்கிறத அவர் பார்க்கணும். ஓகே, அப்போ இந்த நேர விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே அதில் அனுபவப்பட்டவர்களோடு கலந்துரையாட கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. சார் ஒரே நாளில் இது முடிய முடியாது, நம்ம ஃபால்ஸ் இது சொல்ல வேண்டாம், பெரம்பலூர் மக்கள் ஏமாந்துட வேண்டாம், இன்றைக்கி பெரம்பலூர் இல்லைங்கிறத நம்ம சொல்லிவிடுவோம் அப்படின்லாம் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. பட் அந்த அனுபவமின்மை இதுதான். இப்போ அவங்க புதுசாக எல்லாமே ஒரு இயக்கமாக வந்து ஒன்று ஒன்றா அவங்க கற்றுக்குறாங்க. அப்போ ஒரேடியாக அவங்கள நம்ம குறை சொல்லவும் முடியாது. அடுத்தடுத்த சுற்றுப்பயணங்களில் அவர் அதை சரி பண்ணிப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். கூட்டத்தில் இந்த ஆம்புலன்ஸ் அப்படின்றது ஒன்று சமீபத்தில் நிறைய பேசும்பொருள் அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த கூட்டத்திலையும் நடந்திருக்கு. அதில் விஜய் வந்து கொஞ்சம் கோபம் அடைஞ்சதாகவும் கேள்விப்படுறோம். இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, என்ன இருந்தாலும் அது ஆம்புலன்ஸுங்க. நீங்கள் அதற்கான கண்ணியத்தையும் மரியாதையும் நம்ம கொடுத்து தான் ஆகும். அதை தவறாக பயன்படுத்துகிறவங்க அது வந்து இயற்கை அவங்களுக்கு அந்த தண்டனையை கொடுக்கும். ஆனால் உள்ளபடியே யாரோ ஒருவர் ஆபத்தில் இருக்கார், அவரை மீட்பதற்காக அந்த வேன் போகுது அப்படின்னா அதை நீங்கள் தவறாக பார்க்க முடியாது இல்லை. அப்போ அது ஆம்புலன்ஸுங்கிறதுனால அதை நீங்கள் அந்த கருணையோடு தான் பார்க்கணும். அதில் வேறு வழியே இல்லை. திட்டமிட்டு அனுப்பப்பட்டாலும் சரி,
திட்டமிடாமல் வந்து ஏதோ ஒரு இயற்கை நடத்தி ஏதோ ஒன்று நடந்ததுன்னா கூட நீங்கள் அதை அப்படி தான் பார்க்கணும். அதில் கோவப்படுறதுல ஒன்றும் கிடையாது, கோவப்படவும் தேவையில்லைங்கிறாங்க. அஜித் அவர்கள் வந்தால் இதை விட கூட்டம் அதிகமாக இருக்கும், ரஜினிகாந்த் வந்தாலும் கூட்டம் அதிகமாக இருக்கும், ஏன் நயன்தாரா வந்தால் கூட கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் எப்படி சார் இந்த விமர்சனத்தை எடுத்துக்கிறீங்க? வரல நீங்கள் வந்தால் தானே பேசணும், வந்ததைத்தானே பேசணும், வராததை எதுக்கு பேசுகிறீங்க? அவர் வரலல்ல, ரஜினி வரலல்ல, அஜித் வரலல்ல, நயன்தாரா வரலல்ல, நம்ம கூட என்ன வேணாலும் பேசலாம். வந்து இந்தியாவுக்கு ட்ரம்ப் பிரதமராக இருந்தால் நல்லா இருக்கும்னு பேசலாம், முடியாது இல்லை. அப்போ முடிகிறவர்கள் என்ன செய்கிறாங்களோ அதை பற்றி தான் பேசணும். முடியாத விஷயத்த, இல்லாத விஷயத்த நான் அது பண்ணிவிடுவேன் இது பண்ணிவிடுவேன்னு பேசுகிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கு? அப்போ அதெல்லாம் வந்து அப்படியே ஒரு காமெடியாகவே பார்த்துட்டு கடந்து போயிடணும். வடிவேல் அவர்கள் கூட இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரத்துக்குலாம் வந்திருக்காருங்க. வடிவேலுக்கு வந்து இதை விட கூட்டம் சேர்ந்துருக்கு அப்படின்னு அதை மேற்கோள் காட்டி பேசுகிறாங்க சார். அதாவது இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மார்க் கொடுத்து வச்சுருப்போம். வடிவேலும் விஜயும் ஒன்று கிடையாது. இப்போ அஜித்தை சொன்னால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அஜித்தினுடைய காம்படிட்டர் விஜய், விஜயினுடைய காம்படிட்டர் அஜித், அதில் ஒரு நியாயம் இருக்குது அவர் வந்தால் கூட. ஆனால் வடிவேலுங்கிற கேரக்டரே வேறு, அவருக்கு மக்கள் கொடுக்குற மரியாதைங்கிறதே வேறு. அவர் சீரியஸாக ஒரு விஷயத்தை சொன்னால் கூட சிரிச்சுட்டு போயிடுவான். ஆனால் விஜய் வந்து சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த சொன்னால் கூட சீரியஸாக எடுத்துப்பான். அப்போ யார் இங்கே வராங்கங்கிறது தான் முக்கியம். வடிவேல் வந்தார் நீ வந்தன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். மக்களோட வழியை கூட நீ பார்த்து படிப்பியா? இன்னமா உனக்கு வந்து மக்களோட வழி தெரியல, தம்பி கம்முன்னு இங்கே என்கிட்ட வந்துருக்கு, இதெல்லாம் பார்க்குறப்போ விஜய் இதுவும் பார்ப்பார்ல சார், இந்த விமர்சனங்களையும் பார்ப்பார்ல? இல்லை அப்படி கிடையாதுங்க. எழுதி வச்சுட்டு படிப்பது இந்த தவறா என்ன? சரிங்க, பல இடங்களில் எழுதி வச்சுட்டு தான் படிக்கிறாங்க, பல பெரியவர்கள் எழுதி வச்சுட்டு தான் படிக்கிறாங்க. யாரோ ஒருத்தருக்கு பெரிய மூளை இருக்கலாம், அவங்க வந்து உடனே நான் தான் பெரிய கிங்குன்னெலாம் நினச்சிக்கவே கூடாது. அது ஞாபக சக்தி, அவ்வளோதான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அண்ணா கலைஞரை விடவா நீங்கள் பெரிய ஆள்? கலைஞர் வந்து தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியிருக்கிறாரு. உங்களால் தொல்காப்பியம் ஒரு பக்கம் படிக்க முடியுமா? அப்படிப்பட்ட தமிழ் அது, அவ்வளவு தொன்மையான ஒரு தமிழ். அந்த தமிழை படிச்சுட்டு ஒருத்தர் உரை எழுதுறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கும். அவரும் ஒரு காலத்தில் யாரையும் இப்படி மட்டமாக பேசினதே கிடையாது. எவ்வளவு தற்கூரியாக இருந்தால் கூட அவனையும் மரியாதையோடு பேசினவர் தான் கலைஞர். அவனுக்கும் ஒரு இடத்துல வச்சு பேசினவர் தான். அப்போ நான் பெரிய அறிவாளி, உலகத்திலே நான் தான் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இங்கே நீங்கள் பல புத்தகங்களை படிச்சுட்டு ஒரு மேடையில் வந்து வாந்தி எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஆனால் புத்தகங்களை எழுதினவனே அமைதியாக இருக்காங்க. அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ எல்லாரும் வந்து என்ன மாதிரியே இருக்கணும்னா அது நடக்காது. இல்லை, இப்போ உங்களுக்கு இந்த அரசியல் என்ன இடம் கொடுத்துருக்கு, விஜய்க்கு என்ன இடம் கொடுத்துருக்கு? உங்களை விட 50 மடங்கு கூட்டத்தை 100 மடங்கு கூட்டத்தை சேர்த்துட்டார்ல, நீங்கள் தான் பெரிய அறிவாளியாச்சே, கூட்ட வேண்டியது தானே. அப்போது உங்களை விட 100 மடங்கு உயர்ந்த இடத்துல தான் அவர் இருக்கார். பேப்பரை பார்த்து படித்தாலும் அவர் ஒன்றும் ஒளிமறைவு இல்லையே, மக்கள் மத்தியில் தானே எடுத்து படிக்கிறாரு. எவனாவது ஏன் படிக்கிறான்னு கேட்டானா என்ன, அவன் அக்செப்ட் பண்ணுறான் முழுசாக. விஜய் அவன் அக்செப்ட் பண்ணிட்டான். நீ படிக்காமல் போ, பேசாமல் போ, நீ நின்னா போதுன்னு முடிவு பண்ணிட்டான். அவனை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன டிகிரேட் பண்ணாலும் அவர் இன்னொரு படி மேலே தான் போவார். அப்போ நீங்கள் அரசியலை நோக்கி உங்கள் பார்வையை திருப்புங்க. ஒரு தனி மனித தாக்குதலை விட்டுட்டு அரசியலை நோக்கி திருப்புங்க. அவர் பேசுகிற அரசியலில் தவறு இருந்தால் அதை சொல்லுங்கள். இப்போ அவர் எழுதி வச்சு படித்தார்ல, தம்பி இது தப்புப்பா, நீ படித்ததில் இந்த இடம் தப்பு, இதை நீ மாற்றிக்கன்னு சொன்னால் நியாயம் இருக்குது. நீ படித்ததே தப்புன்னா அது வந்து எப்படி? உங்களை விட பெரிய அறிவாளி இந்த உலகத்தில் இருக்கா. கற்றது கையளவுன்னு சொன்னவங்க இங்கே தான். நீங்கள் வியக்கிற தமிழறிஞர்கள் தான் கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் என்னமோ உலகத்தையே படித்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அவரே பேசுகிற பல பொன்மொழிகள், இந்த மேடையில் ரூசோ சொன்னாரும்பார், அடுத்த மேடையில் கோட்ஸே சொன்னாரும்பார். ஒரே பொன்மொழியை மாற்றி மாற்றி சொல்லுவார், ஒரே கோட்டை. அப்போ அதை யாராவது சுட்டி காட்டினா கோவப்படுவீங்களா என்ன? ஐயோ நம்ம தான் தப்பாக சொல்லிட்டோம் போல இருக்குது, அடுத்த மேடையில் திருத்தி போவீங்கல்ல. அப்போ எல்லாரையும் இந்த எள்ளி நகையாடுவது, நீ எதுக்கும் லாயக்கு இல்லாதவன்னு சொல்லுவது, இதுதான் வந்து ஒருத்தர் பெரிய இடத்துல கொண்டு வந்து வச்சு. ஜெயலலிதா அம்மாவை இப்படி தான் ஆரம்ப காலத்தில் மூப்பனார் வீட்டில் டான்ஸ் ஆடின பொம்பளை தானேன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். பல திமுக மேடைகளில் அப்படி தான் விமர்சனம் பண்ணுவாங்க. அதே மூப்பனார் அவங்க வீட்டில் போயிருந்தார் கூட்டணி வைக்கிறது. ஸோ அதனால் அரசியல் யாரை வேணாலும் எங்கே வேணாலும் கொண்டு வந்து வைக்கும். அதை இவங்க வந்து அப்படியே போகிற போக்கில் கிள்ளுக்கரையாக நினச்சி பேசுகிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வாதமாக இருக்குது. ஓகே, அப்போ சீமான் விசஸ் விஜயா தான் இந்த தேர்தல் இருக்க போதா சார்? அப்படி தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படி விஜய் நினைக்கணும் இல்லைங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து இவர் தான் போட்டின்னு நான் ஒருத்தரை பார்த்து சொல்ல முடியுமா? அவர் சொல்லணும், ஆமாங்க அவருக்கு நான் தான் போட்டின்னு. நீங்கள் அந்த லிஸ்ட்லேயே இல்லைங்கிறாரு விஜய். நான் இந்த சிங்கம் வந்து செத்த விலங்குகளை சீன்றது இல்லைன்ட்டார்.
அப்புறம் அதை விட என்ன வேணும்? எப்போவுமே உங்களை பற்றி அவர் பேச மாட்டார். அவர் ஒரே கோல் திமுக தான். எனக்கு தகுதியான எனக்கு நிகரான கட்சியோடு நான் சண்டை போட்டுக்கிறேன், நீ யார் கூட்டத்தில் வந்து கத்திட்டு இருக்கேன்ட்டு போயிட்டே இருப்பார் அவர். ஆனால் விஜய் ரசிகர்களும் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸும் சீமான் அவர்களையும் நிறைய வச்சு செய்கிறாங்களா சார் சமூக வலைத்தளங்கள்? அது இல்லை, இது வேடிக்கையாக நம்ம பார்க்கலாம், அவ்வளோதான். நீங்கள் அவரை திட்டுறாரு, இவரை திட்டுறாரு. முன்னெல்லாம் இந்த தெரு சண்டை நடக்கும், பக்கத்து வீட்டில் சண்டை நடக்கும், 3வது வீட்டுக்காரன்னு வேடிக்கை பார்ப்பான், ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி அப்போ சூப்பராக இருந்துக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் அவர் திட்டுறதையும் இவர் திட்டுறதையும் பார்த்துட்டு கடந்து போயிடுவாங்க. சீரியஸாக எடுத்துக்க மாட்டான். அரசியலுங்கிறது வேறு. நீங்கள் ஒரு விஜயை திட்டி வளர்ந்துடலான்னு நினச்சிங்கன்னா வீழ்ச்சி உங்களுக்கு தான். இப்போ இவ்வளவு காலம் அவர் சீமான் பேசுகிறதெல்லாம் நான் அப்படி கேட்டிருக்கேன். அப்படி பேசுவார், அவ்வளோ அறிவுபூர்வமாக பேசுவார். இன்றைக்கி ஏன் அந்த அறிவு எங்கே போச்சுன்னு தெரியலையே. என்னென்னமோ பேசுகிறாரு, மாற்றி பேசுகிறாரு, ஆத்திரத்தில் என்னென்னமோ பேசுகிறாரு. நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ணன் ஏன் இப்படி ஆகிட்டாருன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உள்ளபடியே. ஓகே, நிறைய பேருக்கு கதிகலங்க வச்சிருக்காரு விஜய் அப்படின்னே சொல்லலாம் முதல் சுற்றுப்பயணத்திலேயே. இனி சனிக்கிழமை விஜய் டே தானா சார்? ஆமாம், நல்ல ஸ்ட்ராட்டஜிங்க. இங்கே பல பேர் வந்து சனி வர்றாரு வழி விடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளபடியே மிகச்சிறப்பான ஸ்ட்ராட்டஜி. ஓகே, வாரம் முழுக்க நீ என்னை பற்றி தான் பேசியாகணும். அவர் போய் எத்தனை நாள் ஆச்சு? இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கோமா? அடுத்து சனிக்கிழமை வரைக்கும் பேசுவோம். அடுத்து சனிக்கிழமை வந்தோன்னா அந்த சுற்றுப்பயணத்தை பேசுவோம். அப்போது ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியை பிடிச்சிட்டாரு அவர். டிசம்பர் வரைக்கும் நீ என்னை பற்றி தான் பேசணும். டிசம்பர் முடிஞ்சு ஜனநாயகன் வரும், நீ ஜனநாயகனை ஒரு மாதம் பேசுவேன். ஜனநாயகன் முடிஞ்சு நான் மாநாடு போடுவேன், நீ மாநாட்டை பற்றி ஒரு மாதம் பேசுவேன். இப்படியே தேர்தல் வந்துடும்ன்றாரு. ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியில் தான் அவர் போகிறாரு. சுற்றி நின்று கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்படியே இந்த பக்கம் வந்துடும் சார். இட்லி கடை சனிக்கிழமை நடக்க இருந்தது அந்த விழா. ஆனால் வந்து இளையராஜா அவர்களுக்காக தள்ளி போகுது. நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்களும் வலைபேசியில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. மேனேஜர் பொங்கி எழுந்திருக்காரு. என்ன காரணம்? அந்த தனுஷுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த கூலிப்படை யார்? கூலிப்படை வந்து இப்போ தனுஷுக்கு எதிராக மட்டும் இல்லை, இங்கே பல நடிகர்களே எதிரியாக இருக்காங்க. ஆமாம், அந்த போக்கு முதல்ல மாறணும். இப்போ என்னென்னா, இப்போ அரசியல்வாதிகள் வேறு வழி இல்லை, மக்கள் மத்தியில் நின்று ஜெயிச்சே ஆகணுங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே உங்களுடைய படம் தான் ஜெயிக்கணுமே தவிர தனிப்பட்டு நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறானது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, என் இமேஜை நான் வந்து உயர்த்தணுங்கிறதுக்காக இன்னொருத்தனிஞ்ச இமேஜை தரைமட்டமாக்கணும்னு நினைக்கிறாங்க. அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, அவன் ஒரு கேவலமானவன், இப்படிங்கிறத சித்தரிப்பதற்காக இல்லாத பொய்களெல்லாம் தன்னுடைய ஐடி விங்கை வச்சு செய்ய வைக்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து இன்றைக்கி மேடை வரைக்கும் வந்து புலம்பு வச்சுருக்கு. இப்போ ஸ்ரேயாஸெல்லாம் தனுஷ் சொல்லாமல் பேசியிருக்க போகிறதில்ல. ஏன்னா தனுஷ் பேச முடியாது, எனக்காக நீ பேசிருன்றாரு, அவர் பேசியிருக்காரு. பட் அதில் உண்மை இல்லாமல் இருக்கான்னா நிறைய உண்மை இருக்குது. இங்கே வந்து ஒருவரை ஒழிப்பதற்காக, அவருடைய இமேஜை காலி பண்ணுவதற்காக அவ்வளவு பேசுகிறாங்க. அது படத்தை பாதிக்குது. இப்போ நான் வந்து அவரை தனிப்பட்ட முறையில் எனக்கும் அவருக்கும் விரோதம், நான் சண்டை போட்டுக்கிட்டேங்கிறத தாண்டி அவர் நடிக்கிற படமே இங்கே பண்டல் ஆகிடுது. ஒருத்தருடைய இமேஜ் தானே இங்கே முக்கியமாக இருக்குது. ஒரு ஹீரோவுக்கு இமேஜுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த இமேஜை தகர்த்துட்டோம்னா அவருடைய படம் ஓடாமல் போயிடும், என் படம் ஜெயிச்சிருங்கிற அந்த எண்ணம் தான் இந்த ஐடி விங்குகளை உருவாக்குது. ஸோ அதனால் அந்த மேடையில் அவர் சொன்ன மாதிரி இது தனுஷுக்கு எதிராக ஒரு கூட்டம் வந்து பயங்கரமாக செயல்படுது. அது வந்து நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. ஏன்னா எவன் வீட்டில் இழவு விழுந்தாலும் அது வந்து தனுஷ் தான் சொல்கிற அளவுக்கு இங்கே மோசமான ஒரு நிலையை கொண்டு வந்துட்டாங்க. அது எப்படி இப்போ நம்ம தேர்ட் பர்சனாக நமக்கே எரிச்சலாக இருக்குது கேட்கும்போது. சம்மந்தப்பட்ட தனுஷ் எப்படி யோசிப்பார்? ஏன்டா எனக்கு அதுக்கு என்னடா சம்மந்தம், ஏன்டா இப்படி படுத்துறீங்கன்னு தோணுமா தோணாத? ஒரு மனுஷன் பார்க்காம போகலாம், கடந்து போயிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு கட்டத்தில் பெரிய பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. இப்போ அவன் கேட்பான்ல, என்னப்பா உன்னை பற்றி இப்படி சொல்கிறாங்கன்னு. அப்போ அந்த பையனுக்கு பதில் சொல்லும்போது தான் அவன் வலிக்கும். அப்போ அவர் எவ்வளோ நாளைக்கு தான் மனசு வந்து என்னடா அப்படி சொல்கிறாங்களேன்னு இருப்பார். மேனேஜர் பேசுகிறார். ஓகே, அந்த 4 பேர் அப்படின்ற ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த 4 பேர் யாருன்றதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் அவங்களுக்கு பிடிச்ச பேரை போட்டுக்கிறாங்க. இருக்க வாய்ப்புகள் இருக்கா சார்? முக்கியமாக சொல்லணும், இதில் சிவகார்த்திகேயன் இருக்காரா? ஏன் அதை சுற்றி அவர்கிட்டயே வந்து நிற்கிறாங்க? சமீபத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது, அதுவும் சிவகார்த்திகேயன் பேர் தான் மென்ஷன் பண்ணாங்க. இதில் சிவகார்த்திகேயன் அவர்கள், நயன்தாரா, விக்னேஷ் சிவன் ஒரு 3 பேரை இவங்க கன்ஃபார்ம் லிஸ்ட் மாதிரி சமூக வலைத்தளங்களில் போட்டுட்டு இருக்காங்க. இல்லை, இவங்க சொல்கிறதெல்லாம் வேற. பட் அதை தனுஷ் தானே சொல்லணும், அவர் தானே உறுதிப்படுத்தணும். அவர் தான் உறுதிப்படுத்தணும். நம்ம யூகத்தில் சொல்லுவது தான். ஒரு பக்கம் சிவகார்த்திகேயனுக்கும் தனுஷுக்கும் ஆகிறது இல்லை, தனுஷுக்கும் விக்னேஸ்வனுக்கும் ஆகிறது இல்லை, தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் ஆகிறது இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு தான் அவங்க இந்த 4 பேருங்கிற முடிவுக்கு வராங்க. பட் என்ன இருந்தாலும் அது தனுஷ் தானே ஓப்பனாக சொல்லணும். சார், துரோகம் ரொம்ப பார்த்துட்டேன், அனுபவிச்சிட்டேன் அப்படின்றாரு. தனுஷ் அவ்வளோ சந்திச்சிட்டாரா சார் அவர் லைஃப்பில்?
எல்லா நடிகர்களுக்கும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இது ஒவ்வொரு மேடையிலும் தொடர்ந்துகிட்டே இல்லைங்க. ஒரு வழியா ஒரு இறக்குவதற்கான மேடையாவது இருக்கு. இதே நாளைக்கு சிம்பு ஒரு மைக்கை பிடிச்சாருன்னா இதை விட மோசமா புலம்புறதுக்கு அவர்கிட்ட நிறைய கதை இருக்கு. அப்போ நாளைக்கு விக்னேஷ் சிவன்ட்ட ஒரு மைக்கை கொடுத்தீங்கன்னா அவர் இதை விட பலமா புலம்புவார். அப்போ யாராலும் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே அவங்கவுங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இன்னொரு நாள் பாதிக்கப்படும்போது உனக்கு வலிக்குது இல்லை, நீ இன்னொருவனையும் பாதிக்காத, அவ்வளோதான், சிம்பிள். அதை செய்யாமல் இங்கே யாராவது இருக்காங்களான்னா எல்லாரும் செய்கிறாங்க. எப்படியாவது அவன் ஒழிச்சுட்டு தான் உட்காரணும், கிளம்புன்னு ஒரு 50 பேர்கிட்ட காசை கொடுத்தா அவன் 500 ரூபாய்க்கு வேலை பார்க்குறான். 50 ரூபா கொடுத்தா 500 ரூபாய்க்கு வேலை பார்க்குறான். அவன்கிட்ட 5000 ரூபா கொடுத்தா 50,000 ரூபாய்க்கு வேலை பார்ப்பான் போடுது. அப்படி ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. ஆனால் தனுஷ் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லும் பொழுது அன்பை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. சரி, இதில் இன்னும் எக்ஸ்ட்ரீம் போய் லெவல் போய் எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் சிம்புவும் தனுஷும் ஆகாஷ் அவரோட திருமணத்தில் சந்திச்சான்னு நினைக்கிறேன். இல்லை அந்த 4 பேர் லிஸ்ட்டில் சிம்புவும் இருக்காருப்பா. இன்னும் அவங்களுக்குள்ள அந்த பகை இருந்துகிட்டே இருக்கு. இந்த வடசென்னை ப்ராப்ளம் கூட அங்கிருந்தா நீண்டுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. டைரக்டா அவங்க 2 பேரும் இவங்களே கனெக்ட் பண்ணிக்கிறாங்களே. அது இல்ல அது அந்த பகை இருக்கு, அது இல்லாம எப்படி இருக்கு? ஓகே, இந்த வெற்றிமாறன் ப்ராஜெக்ட்ல கூட வடசென்னைங்கிற தலைப்பு வடசென்னை பார்ட் 2 வைக்கணுங்கிற அவர் நினைச்சிருக்கிறாரு. ஓகே, சிம்புவை வச்சு. பட் அது நடக்கலல்ல. அப்போ ஏதோ ஒரு வகையில சிம்புவும் தனுஷுக்கு எதிரியா மாறுறாருல்ல. ஸோ அது இருக்கும். தொழில் போட்டின்னு ஒன்று இருக்கணும். ஏன்னா அந்த தொழிலில் போட்டி இல்லைன்னா நீங்கள் யாரையும் வெல்ல முடியாது. அந்த உத்வேகம் வரணும். ஆனால் அது தனிப்பட்ட முறையிலான போட்டியாக மாறாமல் இருக்கிறது நல்லது. அவர் இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்றாரு சார், எல்லாரும் என்னை திரையில மட்டும் ரசிங்க, குடும்பத்தை பாருங்க அப்படின்னு தனுஷ் சொல்றாரு. இது வந்து அஜித்தோட வழியை பின்பற்றாரா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ராக் எல்லாரும் அதாங்க சொல்லுவாங்க, குடும்பத்தை பாருங்க கூட. அது டெம்ப்ளேட்டான ஒரு வார்த்தை. ஆனா குடும்பத்தை பார்க்கவே விட மாட்டாங்க. அதுதான் குடும்பத்தை பாருங்கன்ட்டா நீ அந்த படம் வரும்பொழுது சம்மந்தப்பட்ட ரசிகர்களை உசுப்பேற்றுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. சரி, இப்போ அங்கே இருக்கிற தலைமை மன்றம், ரசிகர் மன்றம், இவங்களாம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதில் சில கட்டளைகள் வரும். அவன் குடும்பத்தை பார்க்குறவங்க கூட விட்டுட்டு ஓடியாந்துருவான். இந்த ஒரு வாரம் அந்த வேலையை தான் பார்ப்பான். அப்போ ஏன் அவன் குடும்பத்தை பார்க்க சொல்கிறீங்க? இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ எல்லாருமே நான் நல்லா இருக்கணும், அதுக்கு அடுத்தவன் எப்படி போனாலும் பரவாயில்லங்கிற மனநிலை தான் எல்லாருக்கும் இருக்குது. சரி, நடிகர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா மக்களை வைத்து தான் அவர்கள், அந்த கலெக்ஷனை வச்சு தான் அவங்க. அப்போ அதற்கெல்லாம் யாரெல்லாம் இங்கே ஏஜெண்டாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் அவங்க உசுப்பி விடுவாங்க. அதில் ஒன்று. ஆனால் அதே பொழப்பாக சுற்றுறான் பாருங்க. சில பேர் அதே பொழப்பாக இருப்பான். என் வாழ்நாளில் நான் 24 நேரம் அதே சிந்தனையோடு இருப்பேன். எனக்கு குடும்பம் வேணாம், குட்டி வேணாம், நான் பொழுதுனைக்கும் போஸ்டர் ஓட்டிகிட்டு தான் இருப்பேன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு வேணால் இந்த அறிவுரை அவங்க கட்டாயமாக சொல்லணும். ஒருவேளை அவங்களுக்கான அறிவுரையாக அது இருக்கலாம். ஆனால் இந்த மேலோட்டமான ரசிகர்கள் கொஞ்சம் பேர் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இந்த கட் அவுட் வைக்கிறது, பாலாபிஷேகம் பண்ணுறது, கொடி கட்டுறதுன்ட்டு அந்த ஒரு வாரத்தோடு அவன் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவான். அவங்களுக்கு தேவையில்லை இந்த அட்வைஸ், அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் வாழ்நாள் முழுக்க இதே வேலையாக ஒருத்தர் இருப்பான். ஓகே, அவனுக்கு இது கட்டாயம் தேவை. அது ஒரு வகையில் அதை நம்ம பாராட்டி தான். சமீபத்தில் நான் ரசிகர்களையும் குடும்பத்தையும் குழந்தைகளையும் நான் சந்தித்தேன். எனக்கு ரொம்ப அவ்வளோ பெரிய நெகிழ்ச்சியான ஒரு சம்பவமாக இருந்துச்சு அப்படின்றாரு. அதை அப்படியே பாஸ் பண்ணி இந்த பக்கம் தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் சமீபத்தில் ரசிகர்களை சந்திச்சிருக்காரு. அவரோட வாகனத்தில் பயணிச்சிருக்காரு. சார், இங்கே அரசியலுக்கு மேலே சினிமாவில் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி தான் இங்கே நடக்குதா? ஏன்னா அங்கே ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க, இங்கே ஒரு விஷயத்தில் இவர் பண்ணுறாரு. நேரடியாக 2 பேரும் தன்னோட பலத்தை நிரூபிக்கிறாங்க. இல்லைங்க, எல்லா நடிகர்களும் பண்ணுறாங்க. ஆனால் ஏன் இது 2 உடம்பு இவங்கன்னா நரம்பு அவங்க ரசிகர்கள். சரி, அதனால் இப்போ விஜய் படத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா தினந்தோறும் ஒரு 50 பேருக்கு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வச்சுக்கிட்டிங்கன்னா சாயங்காலம் அவர் ஷூட்டிங் முடிஞ்சு போகும்பொழுது அந்த டோக்கனை கொடுத்துட்டு அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து விஜய் படங்களுக்கு ரெகுலராக நடக்குது. அஜித் படங்களுக்கு டோக்கன் கொடுக்கலன்னா கூட அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டா போதும், சார் ஒரு 50 பேர் வெயிட்டிங் சார் அப்படின்னா வெயிட் பண்ண சொல்லுங்கன்னுவார். ஷூட்டிங் முடிஞ்சு மேக்கப்பை கலைச்சிட்டு வந்துடுறேன். ஏன்னா இந்த படத்தில் நான் ஒரு காஸ்டியூம் போட்டிருப்பேன், கொஞ்சம் ட்ரை தலை வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கலைச்சிட்டு நான் ஒரு ஒரிஜினல் அஜித்தாக வரும்போது போட்டோ எடுத்துக்கலாம். வெயிட் பண்ண சொல்லுங்க பாரு, அந்த 50 பேருக்கு கொடுத்துட்டு தான் அவர் போவார். ஸோ இதெல்லாம் வந்து எல்லா நடிகர்களும் பண்ணுறாங்க. பட் அது இன்னும் ரொம்ப உள்ளே போய் பண்ணுறதுங்கிறது தான் இதில் ரொம்ப விசேஷம். அதான் நீ என்னை தேடி வரும்போது நான் ஒரு ஃபோட்டோ கொடுக்குறேங்கிறது விஷயம் இல்லை. ஆனால் நான் உன் கல்யாணத்துக்கு வர்றேன், உன் வீட்டில் ஒரு விசேஷம்னா வர்றேன்னு இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து சிவகார்த்திகேயன் பண்ணுறாரு, சிம்பு கூட பண்ணுறாரு. அதான் சார், இப்போ சமீபத்தில் இவர் சந்திச்சிருக்காரு. மீண்டும் சிவகார்த்திகேயன் அவர்கள் அவங்கள போய் சந்திச்சு புகைப்படம் எடுத்து அவங்களோட வாகனத்தை ஓட்டுனதா ஒரு நியூஸ் இன்னிலிருந்து. ஆமாம், இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் அஜித் எடுத்த முடிவு தான் கரெக்டா சார்? இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அது கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணுமா? ரசிகர் மன்ற வேணா, ரசிகர் அவன் வேலை செய்ய இல்லைங்க. நீங்கள் வளர்ற வரைக்கும் அவங்கள பயன்படுத்தி வளர்ந்த பிறகு முடிவு எடுக்கிறது இருக்கு. ஓகே, அதுல பெருமை என்ன இருக்கு?
இப்போ அஜித் வளரும்போது இந்த முடிவு எடுத்தாரா இல்லையா? அவரு ஒரு பெரிய நடிகராக வந்து தலையாக மாறி ஒரு பெரிய சம்பளம் வாங்கும்போது ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு. அவருக்கு தெரியும் இவங்க இது தேவையில்லை, இனிமேல் இவங்க இல்லைனாலும் என் படம் ஓடுங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ அது கலைக்கிறாரு. ஆனால் விஜய் மாதிரி ஆளுங்க நீ போயிரு, உன்னை நான் இவ்வளோ நாள் பயன்படுத்திக்கிட்டேன், இதோட நீ லைஃப்பை முடிச்சுட்டு ஓடி போயிரு, நீ எங்கேயாவது போய் என்ன தேவை பண்ணிக்க அப்படின்னு சொல்லாமல் உன்னை நான் வட்ட செயலாளராக்குறேன், மாவட்ட செயலாளராக்குறேன், மந்திரி ஆக்குறேன் அப்படின்னு வர்றது இருக்குல்ல, அதுதானே சரி. அப்போ யாரோ ஒருத்தர் நமக்காக பாடுபடுறவரை நம்ம கைவிட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறது நல்ல விஷயம். இப்போ இந்த சிவகார்த்திகேயன்லாம் இன்றைக்கி ஆட்டோவில் போய் உட்கார்றாருன்னு வைங்களேன். இது சிவகார்த்திகேயன் உட்காந்த ஆட்டோன்னே ஒரு 50 பேர் டெய்லி ஏறுவாங்க. சார் சிவகார்த்திகேயன் உட்காந்த ஆட்டோ சார்னா அது அப்படி இருக்குது. மக்கள் கூட்டம் அப்படி இருக்குது. முட்டாள் கூட்டமாக என்னங்கிறது வேறு. ஆனால் அப்படி இருக்குது, காலகாலமாக அது இருக்குது. எம்ஜிஆர் ஒரு முறை மதுரைக்கு போகும்பொழுது ஒரு உழவர் வந்து வயலில் ஏறு விழுதுட்டு இருந்திருக்கிறார். எம்ஜிஆரை பார்த்தோன்னா மாடுகள்லாம் விட்டு சாமியின் கையெடுத்து கும்பிட்டுருக்காரு, காரை விட்டு இறங்கிட்டார். இறங்கி அவரு வயலில் இறங்கி அவரு ஒரு ரவுண்டு ஓட்டியிருக்கிறாரு. கடைசி வரைக்கும் அந்த விவசாயி அந்த நிலத்தை விற்கவே இல்லை. இக்கட்டான சூழ்நிலை வரும்போதும் இது எம்ஜிஆர் இறங்கின நிலம், இதை நான் விற்க மாட்டான்னு அவ்வளவு அவர் சாவர வரைக்கும் வச்சுருந்ததால்னா கதை சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்து நீங்கள் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஒருத்தருடைய ஆட்டோவில் நான் உட்காந்து ஓட்டினேன், ஆனால் அவருக்கு அது வரலாற்று சிறப்பு மிக்க விஷயம். அப்போ ஏதோ ஒரு வகையில் அவங்களையும் ஊக்கப்படுத்தி அவங்கள சுற்றி உள்ளவர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு மரியாதை ஏற்படுத்தி கொண்டு அதெல்லாம் செய்கிறது நல்ல விஷயம்தான். ஒரே அடி அவனை பைத்தியக்காரன் ஆக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. இறுதியாக ரஜினி அவர்கள் சமீபத்தில் இனி எந்த நிகழ்வுலையும் கலந்துக்க மாட்டார் சார். சமீபத்தில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எந்த மேடை ஏறினாலும் ரஜினியும் சர்ச்சையும் அப்படிதான் இருக்க போதா? யதார்த்தமான மனுஷன், ரொம்ப யதார்த்தமாக இருக்காரு, அதுதான் உண்மையாக இருக்காரு, யதார்த்தமாக இருக்காரு. இளையராஜா அவர்கள் கூட அதை சிரிப்பாக தான் அதை பார்த்தாரு, அதை ரீகால் பண்ணிலாம் பார்த்துருப்பாரு. ஆனால் ரஜினி அவர்கள் பேசுனதை ஏன் இவ்வளோ தூரம் பேசணும், என்னால் அதாங்க இப்போ ஒரு கருத்தை சொல்லும்போது அது கருத்தை அவங்க பார்க்கறது இல்லை. அவருக்கு யாரை பிடிக்கல அந்த கூட்டம் உள்ளே இறங்கிடுது. இப்போ நான் உங்களை எனக்கு பிடிக்கலன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அடிக்கிறதுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் நல்லது சொன்னாலும் அடிப்பேன், கெட்டது சொன்னாலும் அடிப்பேன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் செய்கிற வேலை தான் அது. எனக்கு தெரிஞ்சு அந்த மேடையில் ரஜினி பேசுனது ரொம்ப ஜோவியலான ஒரு விஷயம். அதை வந்து இவ்வளவு கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. 2 நண்பர்கள் சந்திக்கும் பொழுது தன்னுடைய பால்ய காலத்தை பற்றி பேசாமல் இருந்ததே கிடையாது. இப்போவும் நான் என்னுடைய நண்பர்களை ஊருக்கு போகும்போது பார்த்தேன்னா நாங்கள் எங்கள் ஊரில் என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு தெரிஞ்சோமோ அதை இன்னொரு தடவை ரீகால் பண்ணுவோம். நாங்கள் எங்கெல்லாம் சுற்றினோமோ அதே இடத்துக்கு இன்றைக்கி போய் நிற்போம். அந்த கடையில் டீ குடித்தோம், அந்த வீட்டில் போய் நின்னோம், அந்த வீட்டு பிள்ளைய பார்த்தோம். இப்படி நமக்கு போகுது இல்லை. இன்றைக்கி அந்த வீடு பாழடைஞ்சு போய் கிடக்கலாம், அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி பேரம்பேத்திலாம் கூட எடுத்துருக்கலாம்னு வைங்க. நம்ம போய் அங்கே நிற்கும் போது பழைய பரவசம் வரும். இதுதானங்க வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அவர் இந்த மேடையில் பதிவு பண்ணுறாரு. இதை போய் தவறுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் அந்த தவறை செய்கிறோம்னு அவர் சொன்னார். என்றைக்கோ ஒரு நாள் 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரை பீரை குடிச்சிட்டு ஆட்டம் போட்டாருங்கிறது என்ன தவறுங்கிறாங்க. ரஜினி எல்லா மேடையிலையும் ஒளிவு முறை இல்லாமல் ஒரு திறந்த புத்தகமாக அவரே சொல்கிறார். நான் கூலிக்கு வேலைக்கு போனேன், கட்ட வண்டி இழுத்தேங்கிறாரு. யாராவது சொல்லுவானா? அப்போ தன் வாழ்க்கையை தான் திரும்பி பார்ப்பதுங்கிறது நல்ல விஷயம். அது வந்து மக்களுக்கு ஒரு வகையில் பயன்படும். குடிக்காத, குடிக்கிறது தப்பு. இன்றைக்கி பாரு, அன்றைக்கி அரை பீரை அடிச்சுட்டு ஆடினவர் இன்றைக்கி எப்படி உலகமே மதிக்கக்கூடிய இடத்துல நிற்கிறாரு, எப்படி ஒரு சாமியாராக மாறி இருக்கார். அதை தானே அவர் இங்கே சொல்ல வந்தார். ஸோ இதெல்லாம் புரியாமல் ரஜினியை என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. இந்த சோசியல் மீடியாவில் எவன் எதுக்கு சண்டை போடுறான், எவன் யார் மேலே கள்ள தூக்கி அடிக்கிறான், இது எப்போ நடக்கும் தெரியவே மாட்டேங்குது. சார் ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டது. இன்னும் நிச்சயம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும். நன்றி.